ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து அக்கி ரொட்டி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நம்ம டெய்லி இட்லி, தோசை அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப சுவையாக இருக்கும் இது. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் வந்து தேவையான அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 கப் அளவு எடுத்திருக்கேன். மாவு எடுத்தாச்சுங்க. இப்போ இதுல வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கேரட் வந்து இந்த மாதிரி துருவி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இஞ்சி ஒரு சின்ன துண்டு வந்து அதுவும் நல்லா பொடியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. என்ன டிஃபன் செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்ஸ்டன்ட்டாக இதை எடுத்து டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப பெரிய வேலை இல்லை இதுக்கு. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்தில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து கொத்தமல்லி இலை போட்டிருக்கேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கையில் வந்து ஒட்டாமல் இருக்கும். இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும் மாவு வந்து. நான் எண்ணெய் ஊற்றுறப்ப வந்து வீடியோ எடுக்கலங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்படியே மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ரொட்டி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து நீங்கள் வாழை இலை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் பேப்பர் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பால் மாதிரி ரவுண்ட் ஷேப்ல எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி வச்சுட்டா தான் இந்த மாதிரி எடுக்க வரும். இல்லை அப்படின்னா ரொம்ப ட்ரையா இருக்கும். அந்த எண்ணெய் கவர்லையும் எண்ணெய் இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ரொம்ப மெலிசா வந்து தட்டிக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் மெலிசா தட்டிக்கோங்க.
கட்டியாச்சு. இப்போ வந்து நடுவில் வந்து ஒரு 3 ஓட்டை போட்டுக்கோங்க. அது வந்து எதுக்கு அப்படின்னா உள்ளெல்லாம் நல்லா வேகணும் அப்படின்றதுக்கோசரம். நடுவுலையும் சைடில் வந்து ஒரு தண்ணி சின்ன கிண்ணத்தில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சு ஓட்டை போட்டுக்கோங்க. தட்டுறதுக்கு தொட்டுக்கோங்க. அப்போ இப்போ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து கல் வந்து சூடானதோ அதில் போட்டு எடுத்துடலாம். சூடான கல் இருக்கு, அப்படியே போட்டுடலாங்க. போட்டு இந்த மாதிரி சுற்றி எண்ணெய் விட்டு அந்த ஓட்டையிலையும் ஒரு ட்ராப் வந்து எண்ணெய் விட்டுருங்க. அப்போதான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இது வந்து அரிசி மாவு அப்படின்றனால இவ்வளோதான் வெந்தாலும் நமக்கு கலர் வந்து வராதுங்க, ஒயிட்டாக தான் இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் டைமும் எடுத்துக்கும் அரிசி மாவு வேகிறதுக்கு. நல்லா வேகட்டும், 5 மினிட்ஸ்க்கு இருக்கட்டும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, என்னதான் திருப்பி போட்டாலும் நம்ம எவ்வளோ நேரம் வச்சாலும் நமக்கு கலர் மட்டும் வராதுங்க. அரிசி மாவு அப்படின்றதுல பின்னாடி போட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அக்கி ரொட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண தேங்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்துடுச்சு 2 சைடும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இன்னொன்று போட்டுக்கலாங்க. இதே மாதிரி சுற்றி எண்ணெய் விட்டு நடுவில் இருக்க ஓட்டையிலையும் வந்து எண்ணெய் விட்டுருங்க. அப்போ உள்ள எல்லாம் நல்லா வேகும். பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சைடு வெந்துருச்சுங்க. இப்போ இதையும் வந்து திருப்பி போட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அக்கி ரொட்டி ரெடி ஆயிடுச்சுங்க.
எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தக்காளி சட்னியோட நல்லா காரமான தக்காளி சட்னியோட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.